ஸோ பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 9, 10, 11 பார்க்கலாம். ஸோ போன லெக்சரில் எப்படி ஒரு சிங்கிள் ஃபோர்ஸை மொமெண்ட் அண்ட் கப்புலாக மாற்றுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், எங்கே எந்த பாயிண்டில் வந்து கப்புலாக கப்புலும் சிங்கிள் ஃபோர்ஸும் தேவைப்படுதோ, ஸோ அங்கே 2 கொலீனியர் ஃபோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கப்புலாகவும் சிங்கிள் ஃபோர்ஸாகவும் மாற்றணும். ஸோ இப்போ ப்ராப்ளம் நம்பர் அதே மாதிரி 2 ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ 2 ப்ராப்ளமும் பேரலல் ஃபோர்ஸ் இருந்துச்சு. ஸோ ரிசல்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்வர்ட் பாசிட்டிவ், டவுன்வர்ட் நெகட்டிவ்னு பண்ணியாச்சு. டைரக்ஷன் தெரியும், பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அப்வர்ட், நெகட்டிவாக வந்துச்சுன்னா டவுன்வர்ட்ஸ். அப்புறம் லொக்கேஷன் வந்து வேரிக்னோன்ஸ் தியரம், சம்மேஷன் MA = R × X. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. பட் இந்த ப்ராப்ளமில் பார்த்திங்கன்னா இன்க்ளைன் ஃபோர்ஸ் இருக்குது. So for the force system shown in figure, determine the resultant force and reduce to an equivalent force coupled system at origin O. So origin Oல ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு ஈக்குவலண்ட் ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் நான் அசைன்மெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி அங்கேயே ஒரு O பாயிண்ட்டில் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 3 ஃபோர்ஸ் இருக்குது. 10 Newton inclined at 35 degrees, 8 Newton inclined at 18 degrees, அப்புறம் 6 Newton ஹரிசான்டல். ஸோ இன்க்ளைன் ஃபோர்ஸாகவே இருந்தாலே நமக்கு தெரியும் ரிசல்டன்ட்டும் கண்டிப்பாக இன்க்ளைண்டாக தான் இருக்கும். 1 second. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் கண்டிப்பாக இன்க்ளைனாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு தெரியும், நம்மளுக்கு இன்க்ளைன் ஃபோர்ஸ்னால் டேபிள் மாதிரி போட்டுக்கோல, அதே மாதிரி இங்கே போட்டுறோம். ஸோ இந்த டேபிள். ஸோ 8 வந்து 18 degrees, 10 வந்து 35 degree, அப்புறம் ஒரு 6 ஹரிசான்டல். ஸோ 8க்கு என்ன ஹரிசான்டல் காம்பனண்ட் 8 cos 18, வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து 8 sin 18. அதே மாதிரி டுவர்ட்ஸ் ரைட் வந்து பாசிட்டிவ். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் 8 நியூட்டன் வந்து ஹரிசான்டலாக கன்வெர்ட் பண்ணுறப்போ டுவர்ட்ஸ் லெஃப்ட் வரும். ஸோ இங்கே டைரெக்ஷன் போட்டுக்கலாம், அப்போ மைனஸ். அதே மாதிரி டவுன்வர்ட் இது வந்து வெர்டிக்கலாக இது பண்ணுறப்போ டவுன்வர்டாக வரும். ஸோ டவுன்வர்ட் வந்து அகெயின் நெகட்டிவ். ஸோ அதை போட்டாச்சு. அதே மாதிரி 10க்கு டவுன்வர்டாகவும் டுவர்ட்ஸ் ரைட்டாகவும் இருக்கும். ஸோ ஹரிசான்டல் காம்பனண்ட் வந்து ப்ளஸ் 8.191, டவுன்வர்ட் வந்து மைனஸ் 5.735. 6 வந்து ஹரிசான்டல், அதனால வெர்டிக்கல் காம்பனண்ட் கிடையாது, ஆங்கிளும் கிடையாது. 6 சமேஷன் H என்னது, நம்ம எல்லாம் ஆங்கிளோட அந்த சைனோட போடணும். ஸோ மைனஸ் 7.608 ப்ளஸ் 8.191, 6.583 சம்மேஷன் H கிடைக்கும். அதே மாதிரி சம்மேஷன் V போட்டுக்கணும். அடுத்து நமக்கு தெரியும் ரிசல்டன்ட் வந்து சம்மேஷன் V² ப்ளஸ் சம்மேஷன் H². டைரக்ஷன் வந்து tan alpha = சம்மேஷன் V/H. ஸோ alpha = tan inverse of summation V/summation H. அடுத்து லொக்கேஷன் ஆஃப் R. ஸோ அதே வேரிக்னோன்ஸ் தியரம் தான். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஓவில் தான் வந்து ஈக்குவலண்ட் ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவில் தான் மொமெண்ட் எடுக்கணும். ஸோ சம்மேஷன் M × O = R × X. ஸோ ஃபஸ்ட்டு M × O போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இங்கே ப்ராக்கெட்டில் வந்து ஆரிஜின்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆரிஜினில் 8,8ன்னு என்ன அர்த்தம், ஸோ ஆரிஜின்லேருந்து ஃபஸ்ட்டு 8 இருக்குல்ல, இது வந்து எக்ஸ். ஸோ ஆரிஜின்லேருந்து இது வந்து 8 மீட்டர்ஸ் ஹரிசான்டல். அதே மாதிரி செகண்ட் 8 என்னது, செகண்ட் 8 வந்து இது வெர்டிக்கல் காம்பனண்ட் 8. அதே மாதிரி தான் இங்கே 3 - 3ன்னு என்ன அர்த்தம், 3 டவுன்வர்ட்னால -3 சொல்கிறாங்க. ஸோ வெர்டிக்கலும் 3, ஹரிசான்டலும் 3. ஸோ இங்கே வந்து இது வந்து வெர்டிக்கல் 3, இது வந்து 0. சரி, அதே இதில் என்ன ஆக்ட் ஆகுது, எக்ஸ் வந்து அதிலே தான் ஆக்ட் ஆகுது. 0 - 3 ஒரு மிஸ்டேக் இருக்குது. அடுத்து இது வந்து 5 -5,4னா ஃபஸ்ட்டு இது என்னது, ஹரிசான்டல் வந்து 5 -5, ஏன்னா இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்புறம் வெர்டிக்கல் வந்து 4. ஸோ இது வந்து 4. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராக்கெட்டில் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் வந்து எக்ஸு, செகண்ட் வந்து Y. எக்ஸ்னால் தெரியும்ல ஹரிசான்டல், Yனா வெர்டிக்கல். ஸோ மேலே இருந்தால் பாசிட்டிவ், கீழே இருந்தால் நெகட்டிவ். அதே மாதிரி டுவர்ட்ஸ் ரைட் இருந்தால் பாசிட்டிவ், டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருந்தால் நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து மொமெண்ட் எடுக்கப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அங்கே இதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே சொன்ன மாதிரி இது வந்து 0 - 3. ஸோ இது மட்டும் வெர்டிக்கல் மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ மொமெண்ட் எடுக்கலாம். அபவுட் O மொமெண்ட் எடுத்தோன்னா, அபவுட் O மொமெண்ட் பண்ணால் இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கலாம். அகெயின் நம்ம இந்த இன்க்ளைன் ஃபோர்ஸ்க்கெல்லாம் கண்டுபிடிச்சிக்கோல,
ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட் அதெல்லாமே மார்க் பண்ணிக்கணும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அபவுட் ஓ இந்த ஃபோர்ஸுக்கு மொமெண்ட் எடுக்கலாம். ஸோ இது வந்து டவுன்வர்டு வந்து 2.472 ஓவில் மொமெண்ட் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு ஓவில் பேரலாக ஒரு லைன் வரையணும். ஸோ ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்ன வரும் நான் சொல்லிக்கலாம். இது வந்து 8,8னா ஹரிசாண்டல் வந்து 8 தான். அதே மாதிரி சுற்றி பாருங்கள் அபவுட் ஓ இது என்னது கிளாக் வைஸ். ஸோ ப்ளஸ் 2.472 இன்ட்டு 8. அடுத்து இந்த ஃபோர்ஸ் இந்த ஹரிசாண்டலாக 7.608 இருக்கு, அதை சுற்றி பாருங்கள். இது வந்து என்னது ஆன்டி கிளாக் வைஸ், அப்போது நெகட்டிவ். அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதான் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அபவுட் ஓ தானே மொமெண்ட் எடுக்கிறோம். அப்போ பேரலாக ஒரு லைன் வரையணும். ஸோ ரெண்டு கிடையாது டிஸ்டன்ஸ் என்ன, அதுவும் 8 தான். நான் சொன்னேன்ல 8,8னா ஹரிசாண்டலும் 8 தான், வெர்டிக்கலும் 8 தான். ஸோ மைனஸ் 7.608 இன்ட்டு 8. அடுத்து இந்த ஃபோர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஹரிசாண்டல் 8.191. ஸோ இதை அகைன் சுற்றி பாருங்கள். இது வந்து என்ன வருது கிளாக் வைஸாக தான் வருது, அதனால் ப்ளஸ் 8.191. இப்போ லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் 8.191 அதுக்கு பேரலாக ஓவில் ஒரு லைன் வரைகிறோம். ரெண்டு கையில் டிஸ்டன்ஸ் என்ன வரும், இது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 5, இது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 4, 5,4 தானே. ஸோ இந்த டயக்ராம் எல்லாம் மார்க் பண்ணிக்க, அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் 8.191 இன்ட்டு 4. அதுக்கப்புறம் இது டவுன்வர்ட் பாருங்கள், இதான் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் 5.3735, அதுக்கு பேரலாக ஓவில் லைன் வரைங்க. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் வந்து 5. அடுத்து வேறு என்ன ஃபோர்ஸுக்கு இந்த 8 நியூட்டன் இருக்குது, அதை திரும்ப சுற்றி பாருங்கள். அபவுட் ஓ இது என்ன வருது ஆன்டி கிளாக் வைஸ். அப்புறம் இதான் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் 8, அதுக்கு பேரலாக ஓவர் லைன் வரீங்க. ரெண்டு கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 3. ஸோ மைனஸ் 8 இன்ட்டு 3. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதை வந்து 8ன்னு மார்க் பண்ணியிருக்கேன், வெர்டிக்கல் 8ன்னு மார்க் பண்ணியிருக்கேன், ஏன்னா 8,8. அதே மாதிரி இங்கே வந்து வெர்டிக்கல் வந்து 3ன்னு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து மைனஸ் 5,4ன்னு என்ன அர்த்தம், ஹரிசாண்டல் வந்து 5, வெர்டிக்கல் வந்து 4. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எக்ஸு ஹரிசாண்டல், செகண்ட் 4 இருக்குல்ல அது வந்து வெர்டிக்கல். ஸோ மார்க் பண்ணி ஸோ இந்த மொமெண்ட் எல்லாமே நான் சொன்னது அப்படியே போட்டாச்சு பாருங்கள். ஸோ கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ். ஸோ ஆன்சர் வந்து -55. ஸோ -55 என்ன அர்த்தம், மொமெண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ ஆர் இருக்குல்ல m0 சமேஷன் m0 ஈக்குவல் டு சமேஷன் r இன்ட்டு எக்ஸ். இப்போ ஆரும் வந்து கிளாக் வைஸாக தான், சாரி ஆன்டி கிளாக் வைஸாக தான் இருக்கணும். ஸோ ஆர் எங்கே மார்க் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ மேலே மார்க் பண்ணோன்னா ஸோ இதான் வந்து ஆரிஜின் ஓ. ஸோ ஆரிஜின் ஓக்கு நான் மேலே மார்க் பண்ணுறேன்னா சுற்றி பாருங்கள் அபவுட் ஓ தென் வருது கிளாக் வைஸ் தான். அப்போ இப்படி மார்க் பண்ண முடியாது. சரி நான் வந்து கீழே மார்க் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஆர் வந்து ஓக்கு கீழே, ஆர் வந்து இன்க்ளைண்டாக தானே இருக்கும். ஸோ ஓக்கு மேலேயா கீழேயான்னு பார்க்கும். ஸோ இப்போ பார்த்தா ஆன்டி கிளாக் வைஸ், கண்டிப்பாக ஆர் வந்து ஓக்கு கீழே தான் இருக்கணும், ஏன்னா நமக்கு சமேஷன் m0 வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அது மாதிரி நான் மார்க் பண்ணிடுறேன். அதுக்கு திரும்ப டிஸ்டன்ஸ், ஸோ ஆர் இப்படி ஆக்ட் ஆகாதா, ஓ இங்கே இருக்கா. ஸோ ஆருக்கு லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆருக்கு பேரலாக ஒரு லைன் வரைவேன் நான். ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ்னு வச்சுக்கிறோம், அதான் கண்டுபிடிக்கிறோம். சமேஷன் m0 ஈக்குவல் டு ஆர் வந்து 5.23 மீட்டர்ஸ். ஸோ இதான் எக்ஸ் இங்கே மார்க் பண்ணிருக்கலாம். ஸோ ஓகே, இப்போ செகண்ட் என்னது, ஓவில் வந்து ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரிசல்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரிசல்ட்டோட வேல்யூ வந்து 10.52, எக்ஸ் வந்து 5.23. ஸோ அது நம்ம என்ன பண்ணணும், ஓவில் தான் வந்து எனக்கு ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் வேணும். ஸோ இதான் ரிசல்டன்ட். ஸோ இதுக்கு கப்பல் வேணும்னா ஆப்போசிட் ஒரு ஃபோர்ஸ் நம்ம போடணும், 10.52. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், கொலினியர் ஃபோர்ஸ் இன்டியூஸ் பண்ணணும் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அப்போனா அதே பாயிண்ட் ஓவில் ஒரு டவுன்வர்ட் 10.52. இப்போ இந்த ஃபோர்ஸ் இந்த 10.52 அண்ட் திஸ் 10.52 ஒரு கப்புளாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். என்ன கப்புள், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கப்புள். அப்புறம் இது ரெண்டும் கப்புள் ஆயிடுச்சுன்னா எது ரிமைனிங், இது மட்டும் இந்த டவுன்வர்ட் 10.52 மட்டும் ரிமைனிங். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்வர்ட் 10.52. அதே மாதிரி இந்த கப்புள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி மார்க் பண்ணிக்கலாம்ல, ஆன்டி கிளாக் வைஸ். சாரி இது வந்து கிளாக் வைஸ் கப்புள். ஸோ இது வந்து கிளாக் வைஸ் கப்புள். ஸோ கிளாக் வைஸ்னால் நம்ம இதான மார்க் பண்ணுவோம்.
ஸோ இங்கே மிஸ்டேக் இருக்குது. இது வந்து மேலே மார்க் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி இப்படி மார்க் பண்ணலாம். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று மார்க் பண்ணலாம். ஸோ அது வந்து 10.52 இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5.23 இது கொடுத்துருக்கலாம். ஸோ தெரியும், ரெண்டு ஃபோர்ஸ் கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் 5.23. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 5.23. ஸோ 10.52 இன்ட்டு 5.23 இஸ் ஈக்குவல் டு 55. ஸோ அதே மாதிரி ப்ராப்ளம் தான். டிஃப்ரென்ஸ் என்னென்னா இன்க்ளைன் ஃபோர்ஸ் இருந்துச்சு. அடுத்து இங்கே 3 forces in a couple of magnitude m equal to 18 Newton meter are applied in an angle bracket. Find the resultant. Locate the points where the line of action of the resultant intersects line AB and BC. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் ஃபோர்ஸ் இருக்குது 125, ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 200 இருக்குது, அப்புறம் வெர்டிக்கல் 50. ஸோ கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து இன்க்ளைண்டாக தான் இருக்கும். இங்கே ஒரு கப்புள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு 18 நியூட்டன் மீட்டர் கப்புள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ மொமெண்ட் கப்புள் கொடுத்தா அது வந்து சமேஷன் எம் அங்கே தான் கன்சிடர் பண்ணணும். மற்றபடி ரிசல்டண்ட்டுக்கு நம்ம இந்த டேபிள் மாதிரி தானே போடுவோம், டேபிளில் வராது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும், நினைக்க பார்த்துக்கோங்க. ஸோ 50 வந்து டவுன்வர்ட், அதனால வெர்டிக்கல் ஃபோர்ஸ் மட்டும்தான், ஹரிசாண்டல் கிடையாது. 200 ஹரிசாண்டல், அதனால ஹரிசான் காம்பனண்ட் -200. ஏன்னா டுவர்ட்ஸ் ரைட் பாசிட்டிவ், டுவர்ட்ஸ் லெஃப்ட் நெகட்டிவ், அது மாதிரி அப்வர்ட் பாசிட்டிவ், டவுன்வர்ட் நெகட்டிவ். டேபிளுக்கு தெரியும், அது சமேஷன் ஹெச்வி கண்டுபிடிச்சி, ஆர் கண்டுபிடிச்சாச்சு, டைரக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லொக்கேஷனுக்கு ஃப்ரம் ஏ கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ செகண்ட் பார்ட் என்ன கேட்குறாங்கன்னா, த ரிசல்ட் இன்க்ளைன் தானே, லைன் ஆஃப் லொக்கேட் த பாயிண்ட்ஸ் வேர் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ரிசல்ட் இன்டர்செக்ட்ஸ் லைன் ஏபி அண்ட் பிசி. ஸோ இன்க்ளைண்டாக தானே இருக்குது, அப்போ இப்படி தானே இருந்தாகணும். இப்படி இருந்துச்சுன்னா ஏபியும் பிசியும் கட் பண்ணுமா, இந்த பாயிண்ட் எவ்வளோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எம்னு வச்சுட்டோன்னா இந்த ஏஎம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம என் வச்சுட்டோன்னா இது பி தானே, பிஎன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இன்க்ளைண்டாக இருக்குன்னா ஏபியும் பிசியும் கட் பண்ணோம், அந்த பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க, அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் கண்டுபிடிக்கலாம். சமேஷன் எம்ஏ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ. ஸோ திரும்ப இந்த நான் இந்த டேபிளில் போட்டிருக்கோம்ல, இந்த டேபிளில் கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் இங்கே ஒரு இன்க்ளைன் ஃபோர்ஸ் 125 இருந்துச்சுல்ல. ஸோ அதுக்கு டேபிளில் ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட். ஹரிசாண்டல் எவ்வளோ +62.5 டுவர்ட்ஸ் ரைட், வெர்டிக்கல் வந்து அப்வர்ட் 108.25. அது ரெண்டும் போட்டுக்கோங்க. ஸோ எல்லா வேல்யூஸும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் இது நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஸோ மொமெண்ட் அபவுட் ஏ தானே,